என்ன தானு வேலைக்கு போலியோ அன்னைக்கு லீவ் போட்டியலோ? இல்ல சின்ன பொண்ணு, நைட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு தங்கச்சிக்காரி வீட்டில் இருக்கான்னா? ஆமா, பிறகு என்ன செய்ய, அவளே 2 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கா. வருஷ காலம் நான் வீட்டில் இருக்கேனே, எனக்காண்டி ஒரு நாள் லீவ் போட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? என்ன பதிலையே காணும்? நானுமே இன்னைக்கு லீவ் எல்லாம் போடலையே சின்ன பொண்ணு. ராத்திரி வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன், பகல் வேலையை மாத்திருக்கேன், அவ்வளவுதானே. சரி, அதையும் கூட எனக்குன்னு இன்னைக்கு பண்ணியிருக்கியா? எனக்காண்டி பகல் வேலையை அப்படி ராத்திரிக்கு மாற்றி போயிருக்கீங்களோ? கடவுளே, ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கு பெசாட்டி நைட் டியூட்டி தான் போட்டிருக்காங்க, அதனால நைட்டு தான் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கணும். நானா நைட்டு தான் வரேன்னு சொன்னோம்னு உண்மையை சொன்ன பாரு, ஏன் பத்தியும் செருப்பு கொண்டு அடிக்கணும். இப்ப அவ கேள்வியா கேட்டே கொன்னுருவாள நம்மள. தானே ஒன்னத்துக்கும் பதில் சொல்லாமல் இருக்கலாம் புத்திசாலித்தனம் கிடையாது. வாயை துறங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருச்சுன்னு பொண்ணு, முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், எதுவும் தப்பு இருந்துட்டுனா அப்புறம் வேலைக்கே பிரச்சனையா போயிரும். இப்படி சொல்லிட்டா நானுமே வாயை திறக்காம இருந்துடும்லாண்ணா. எப்படி பேசினாலும் மடக்கிடுவாப்பா. சரி, உங்க ஆத்தாலையும் தங்கச்சிக்காரையும் காணும் எங்க அளவோட போனால்வோ? தெரியல சின்ன பொண்ணு, 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ போனாவோ, நாங்க ஒன்னும் கேட்டுக்கிடல. அவள் சோடி சேர்ந்துக்கிட்டு எங்கன்னாலும் போகலாம், எவ்வளோ நேரம்னாலும் கழிச்சு வரலாம். அப்போம்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாள்வோ. நான் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டா மட்டும் ஒரு வாடி கேள்வி, அதுக்கு ஒரு சண்டை. நடக்கட்டும், அவ்வளோ ராஜ்யம் தான் நடக்கு. இங்கே நைட்டு எத்தனை மணிக்கு வேலை கிளம்புவியா? ராத்திரி ஒரு 9 மணிக்கு போகணும். அப்போ இப்போ தூங்க வேண்டி தானே, அப்புறம் என்ன லேப்டாப் நோண்டிட்டு அடக்கிய? தூங்குனா ஒரேடியா ஒரு 4 மணி நேரம் தூங்கினாதான் நல்லா இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எந்திரிச்சா நல்லா இருக்காது. அதான் மீனா கொண்டு போய் வண்டி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கி எந்திக்கணும். அப்படியாங்க இன்னைக்கு சாயந்தரம் மீனா ஊர் போறாளோ? ஆமா சின்ன பொண்ணு, அவன் நேத்தே வந்துட்டு போறேன்னு தான் சொன்னா. அம்மா தான் கூட ஒரு நாள் இருக்க வச்சா. இப்ப இன்னைக்கும் போலன்னா அவன் வீட்டுல சண்டையாயிரும்ல, அதான் கிளம்புதுன்னு சொல்லியிருக்கா. எப்பாடா எங்க ஒரு வாரம் டயரா பட்டுவாளான்னு பயந்துட்டேன். நல்ல வேலை இன்னைக்கே கிளம்புதா. ராசி, ஏன் ராசி? அந்த வாரமா ஆத்தாக்காரி கூப்பிட்டோன்னே சிட்டாவெல்லாம் பறக்காரு. நம்ம போன நோண்டுவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து கிடந்து போன நோண்டது என்ன அழகா இருக்கு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். என்னம்மா, எங்க போயிருந்தியா 2 பேரும்? ரொம்ப நேரம் ஆளையே காணும். இங்கதான் பக்கத்துல மல்லியாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். சரி, உனக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்குப்பா? கொஞ்சம் வேலை இருக்கு, சரி பாத்துக்கலாம். என்னன்னு சொல்லுமா. தங்கச்சி 5 மணிக்கு வண்டி ஏத்தி விட போறல? ஆமாம்மா, மணி இப்ப 4:30 தானே ஆகுது. ஒரு 4:50 வீட்டுல இருந்து கிளம்பினாலும் 10 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். சரி, நீ என்ன செய்ய, நேரா ராமரம்மா வீட்டுக்கு போ. அந்த அத்தை நேரம் முறுக்கு வச்சுட ஆரம்பிச்சிருப்பா. ஒரு 10-25 முறுக்கு வாங்கிக்கோ, தங்கச்சிக்கு கொடுத்து விடுவோம். என்ன? சரிம்மா, சின்ன பொண்ணுக்கும் முறுக்குனா பிடிக்கும். அப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு 10 முறுக்கு சேர்த்து வாங்கிட்டா. ஏம்ல 2 வாரத்துக்கு முன்னாடி தானே 10 முறுக்கு வாங்கி சாப்பிட்டோம். பிறகு எதுக்கு இப்பவும் வாங்க போற? நம்ம தான் போன வாரம் வாங்கி சாப்பிட்டோம்ல, அப்போதும் அவ இப்போ மீனாக்கு மட்டும் வாங்கி கொடுப்போம். எம்மா, சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சா ஏசும். அம்மா உன் தங்கச்சிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்க, நம்ம வீட்டுக்கு ஏன் வாங்கலன்னு சத்தம் போடுவா. இருந்தாலும் பொண்டாட்டிக்கு இப்படி நடுங்காதப்பா. சரி போய் தொலை. நம்ம வீட்டுக்கு ஒரு 25, அவ வீட்டுக்கு ஒரு 25, ஒரு 50 வாங்கிக்கோ. சரிம்மா. சரி, இப்ப இப்பவுமே கிளம்பு. நீ போய் முறுக்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கும் அவ கிளம்பி இருப்பா. அன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து வண்டியில போனீங்கன்னா பஸ் ஏத்தி விட்டு வந்துடலாம் அவளை. சரிம்மா, நான் போறேன். ஏட்டி, என் பீரோல 2 சேலையும் 2 நைட்டியும் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து கொண்டு போ. ஏம்மா, எனக்கு நைட்டி சேலையெல்லாம் இல்லாமலாம் இருக்கு, ஏன் போட்டு எடுத்து வைக்க? உங்ககிட்டயே காசு கிடையாது, அண்ணன் உங்ககிட்ட இப்போ ரொம்ப தாரதும் கிடையாது. தேவையில்லாம எதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்து செலவழிக்க? நீ 30 ரூபா கொடுத்து வாங்கல டீ, வாரம் கணக்கு வைக்க வருவார்ல, அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். அது நான் சமாளிச்சுக்கிடுவேன். நீ 2 சேலை எடுத்துட்டு போ. நைட்டியும் உனக்கு இல்லைன்னு போன தடவை போன்ல சொன்னல, அப்பவே நான் எடுத்து வச்சுட்டேன். நீ 2ஆவது தடவை வந்தப்போ கொடுக்கணும்னு நினைச்சேன், ஞாபகமே இல்லாத அப்படியே இருக்கு. கொண்டு போய் கொஞ்சம் பெருசா இருக்கமா இருக்கு, கொஞ்சம் பிடிச்சு எடுத்துக்கோ. என்ன? சரிம்மா, போ. உங்க மைனிக்காரி பார்க்கக்குள்ள எடுத்து உள்ள வை. நான் போறேன். எம்மா, இனி எதுவும் எடுக்கதா இருந்தா எனக்கு சுடிதார் துணி இல்லாட்டா ரெடிமேட் சுடிதார் மாதிரி எடுத்து வை. என்னம்மா, பழைய நைட்டி வீட்டில் நிறையவே இருக்கு. மேற்கொண்டு சேலையெல்லாம் இப்போ உடுத்ததே கிடையாது. எங்கே போனாலும் சுடிதார் தான் போட்டு போறேன். அதனால எனக்கு சுடிதார் எடுத்து வை, சரியா? ஏட்டி, முதல்ல அம்மா நீ செலவழிக்க, உனக்கு முடுக்கான செலவழிதுன்னா பிற சுடிதார் எடுத்து வைங்க. நான் ஏதாவது சொல்லத்தான் செய்வேன், அதுக்காண்டி நீ எடுத்து வைக்காம இருந்துருவியோ? எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னோடனே நான் கொண்டு போறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதான் ஒரு 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுமே, நீ எடுக்காதம்மா வைக்காதம்மா. அதுக்காண்டி நீ எடுத்து வைக்காமலே இருந்துருவ போலையே. எடுத்து வைக்கம் டீ. அடுத்த தடவை எனக்கு சுடிதார் துணி இல்லாட்டா ரெடிமேட் சுடிதார் எடுத்து வச்சிருக்கணும், பார்த்துக்கோ. இன்னைக்கே நான் அண்ணன் கூட பஸ் ஸ்டாண்டில் 2 டாப் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். நேராயிட்டு மல்லியாக்கா வீட்டுக்கு போய், அதனால தான் சும்மா போறேன். இல்லாட்டா ஒரு 2 டாப்பும் 2 சாலும் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஏன் நினைச்சதோடி போறா? 6:45 இன்னொரு வண்டி இருக்கலாம். 5 மணி வண்டிக்கு தான் போகணும்னு என்ன இருக்கு? ஒரு மணி நேரம் முன்ன பின்ன. இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. 5 மணிக்கு அண்ணன் கூட போறல, போய் கடைக்கு போய் நீ எடுத்துட்டு வரதுக்குள்ள மணி 6:45 ஆயிரும். அந்த அன்னைக்கு 6:45 வண்டிக்கே நீ ஊருக்கு போ. யாத்தே லேட்டா வந்தா என் மாமியாக்காரி கேட்டு வாசல்ல நின்னே சண்டை போடுவா. இன்னைக்கு இப்போ சீக்கிரமாவே வீட்டுக்கு போறேன். அடுத்ததான் வரையில நான் அண்ணன் கூட சேர்ந்து டாப்பு சால்லாம் எடுத்துக்கிட்டேன். என்ன? அதுக்குள்ள நீ எனக்கு ஒரு சுடிதார் துணியோ இல்லாட்ட ரெடிமேட் சுடிதாரோ எடுத்து வச்சிருக்கணும், சரியா? சரி டீ, சரி போ. நல்ல பிள்ளை. எம்மா அதை செஞ்சிடாத இதை செஞ்சிடாத, செலவாயிரும் அப்படி இப்படிம்பா. கடைசி எனக்கு அதை வாங்கிட்டா அதை வாங்கித்தானே அவளே வாங்கிட்டு போயிடுவா. இந்த சின்ன பொண்ணு என்னையா ரூமுக்குள்ள டீயாவது காப்பியாவது போட்டா மீனா கிளம்பிட்டு ஒரு மடை குடிச்சிட்டு போவல. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. இந்த வாரத்து
கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி வாய முடல அதுக்குள்ள கிளவிக்கு கெவுளி அடிச்சிட்டு. ஏன் சின்ன பொண்ணே? வாரேன் நான் வந்துட்டேன். போய் தொலைவன் ஒரே அடியா தான் கடைச்சிட்டு கிடப்பா. என்னதே கூப்பிட்டீலோ? ஆமா, என்ன கத்துதேன். 3-4 தடவை கூப்பிட்டாதான் வந்து நிப்பியோ என்னன்னு கேட்டுட்டு ஒரே தடவையில வர முடியாது உனக்கு. நீங்க ஒரு தடவை கூப்பிடலே நான் எந்திரிச்சிட்டேன். அடுத்த தடவை எந்திரிச்சு காலை கீழே ஊன முன்ன நீங்க 2-3 மட்டும் கூப்பிட்டீங்க. உங்களுக்கு வாய் இருக்கு, இருந்த இடத்துல இருந்தே கூப்பிடுதியா. நான் அங்கிட்டு இருந்துல அங்க வரணும், அதனால கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஆனா இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படி நான் பேசினதே கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே நீங்க பேசுறது உங்க மாவா பேசலாம் பார்த்து உங்களை மாதிரியே நானும் மாறிட்டேன். என்ன செய்ய, அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டா நானும் அப்படி மாறித்தானே ஆகணும். நானும் குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டோம்ல தே. போதும், உங்ககிட்ட நான் இவ்வளவு விளக்கம் கேட்கவே இல்லையே. கேட்க முன்ன சொல்லிட்டா நல்லதுல தே. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னது மரியாதையா இருக்காதுல்ல. ஆமா, பெரிய ஆட்களுக்கு மரியாதை கொடுக்கறது உங்ககிட்ட எல்லாம் கத்துக்கிடணும். இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் தே சரியா பேசியிருக்கிய. யாவ், என்னத்தையாவது குடிச்சிட்டு வளர்ற மாதிரி வளராம போய் டீயை போடு போ. இஞ்சி டீயா சாதா டீயா தே? நல்ல இஞ்சி மிளகு ஏலக்காலாம் தட்டி போடு. ஏன் அவளுக்கு அப்பதான் பிடிக்கும். சரி தே. மீனவங்க கிளம்பிட்டு இருக்காளோ? எங்க கிளம்பிக்கிட்டு இருக்காளன்னு கேட்க? அது இல்ல தே, இன்னைக்கு சாயந்தரம் மீனாவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும், ஊருக்கு போறான்னு சொல்லி சொன்னாவல, அதான் கிளம்பிட்டு இருக்காளோன்னு கேட்டேன். என் மவ எப்போ ஊரை பார்த்து போவான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னா நீ. ஏன் தே, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? என் வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் வாட்டுக்கு படுத்து கிடந்தேன். அப்போ உங்க மாவன் தான் சொன்னாரு, நான் சாயந்தரம் கொண்டு போய் என் தங்கச்சிக்காரியை ஊருக்கு பஸ் ஏற்றி விட போறேன் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கே தெரியும். நானா ஒன்னும் கேட்கல. சொல்லிட்டோம்ல, நல்லது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கிளம்புவா. சட்டுப்பட்டுன்னு டீயை போட்டு பிள்ளை குடிச்சிட்டு போட்டோம். சரி தே. உங்களுக்கு சீனி கம்மியா தானே தே? ஏன், எனக்கு இது வரைக்கும் நீ டீ காபி போட்டு தந்ததே இல்லையோ? புதுசா இன்னைக்கு தான் போட போற மாதிரி கேட்க. இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு முதல்ல அடுப்பிடிக்க போறியா நீ? ஒரு படியா நடிச்சுக்கிட்டு படம் கட்டிட்டு கட்டடக்க. சும்மா தான் கேட்டேன். ஏன் போட்டு நான் கத்துதியா? காதெல்லாம் வலிக்கு. சரி தே, நான் போய் டீயை போடுதேன். நின்றுகிட்டே இருக்க எனக்கு காது வலி கூடிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன். என்னத்தே? நாளாவ வாய் இன்னும் கூடிக்கிட்டே தான் போத ஒளிய குறைஞ்ச பாடு இல்ல. நல்லா கூழுப்படுத்தி போய் பேச பழகிட்டா. ஏம்மா? என்னப்பா வாங்கிட்டியா? வாங்கிட்டேம்மா. ஏம்மா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கா? வேண்டுதல் ஒருத்தையை கட்டிட்டு வந்திருக்கல, அவளை வீட்டுல இருக்கந்தானே என் மூஞ்சி இப்படித்தான் இருக்கும். சரியா போச்சு. முறுக்கு வாங்கிட்டு வர 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சண்டையா? நமக்கு எதுக்கு ரொம்ப கண்டுக்காத மாதிரியே பேசிட்டு போயிருவோம். எம்மா நல்லா முறுக்கு சுட சுட இருக்கு பாத்துக்கோ. தங்கச்சிக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தனியா எடுத்து வை. என்ன? தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்து விட போறோம்னு சொன்னியா? ஆமாம்மா சொன்னேன். கூட 5 முறுக்கு வச்சாவே அந்த அத்தை. அப்படியா? சரி. அதுக்கு தான் நான் முறுக்கு போடுற இடத்துக்கே போய் வாங்க சொன்னேன். கடைக்கு போனா கூட இப்படி கூட 2 வச்சு தர மாட்டாவோ. வீட்டுல போய் வாங்கினா கூட 2 வச்சு தருவாவோ. சரி, நான் இப்ப அடுப்படி கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு தேவையானதை பாதி எடுத்து வச்சிருந்தேன். சரிம்மா. எம்மா போயிட்டு வரேம்மா. சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. என்ன நேரத்துக்கு நேரம் சாப்பிடு, நிம்மதியா தூங்கி ஏந்தி. எதை நினைச்சும் கவலைப்படாத நமக்கா. சரிம்மா. கவலைப்பட்டு என் பிள்ளை துரும்பா இழைச்சிட்டு போற. கவலைப்படாதம்மா எதை பத்தியும். சரி, அவன் மாமியா நாத்தனா பேசினா அதெல்லாம் காதிலேயே வாங்கிக்கிடாத. சரிம்மா. கவலைப்பட்டு சாப்பிடாம உடம்பு இழைச்சி போறதுன்னா என்னைய பார்த்தா சொல்லணும். நாளுக்கு நாள் மவக்காரியும் அம்மக்காரியும் வீங்கிக்கிட்டு தான் போறாள்வோ. பேச்ச பேரு. ஆமா, அந்த பேக்கு என்ன இத்தான் தண்டியை தூக்கிட்டு போறா? வரும்போது அவ கையில இருக்க ஹேண்ட்பேக் மட்டும் தானே வச்சுட்டு வந்திருந்தா. இந்த பேக்கு போன தடவை ஊட்டி கொடைக்கானலுக்கு போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த கிழவி ரூம்ல வச்சது தப்பா போச்சு. நம்ம ரூம்ல இடம் இல்லைன்னு இவ ரூம்ல வச்சா உடனே அவளுக்கு ஏத்தி விட்டுட்டா. இனி போறதான். என்னைக்கு இந்த பேக்கை நான் திரும்ப பார்க்க? நல்ல பேக்கு, பர்பிள் கலர், எனக்கு பிடிச்ச கலர். பார்த்து எடுத்தேன். எடுக்கிறத பூரா அந்த பேரில் அமுக்கிட்டு போயிட்டா நமக்குன்னு என்னதான் இருக்குன்னு தெரியல இந்த வீட்டுல. இன்னும் கொஞ்ச நாள் போனா வீட்டுல இருக்க ஒவ்வொரு செவரையும் கூட ஒன்னொன்னா தூக்கிட்டு போயிருவா போல. அதை இந்த கிழவி சரின்றுவா, அந்த ஆளும் சரின்னு வாயை பத்திட்டு நின்றுவாரு. மீனா பார்த்து போயிட்டு வா. என்ன அந்த பேக்கில் மண் எதுவும் பற்றாம. ஊட்டிக்கு போறப்போ 500 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஏன் இப்ப அதுக்கு என்ன? இல்லத்தே, சொன்னேன். அவன் 650 ரூபா சொன்னான். நான் 500 ரூபாய்க்கு அடிச்சு பிடிச்சி ரேட்டு பேசி எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர்னு வாங்கிட்டு வந்தேன். அதை கொண்டுட்டு பஸ்ல போற பத்தியெல்லாம் யாருக்கு ஆளும் பட்டு அழுக்காயிடக்கூடாதுல, அதுக்கு தான் சொன்னேன். அது எங்களுக்கு தெரியும். நீ பாத்துக்கிட்டதை விட எந்த பொருள்னாலும் நாங்க நல்ல முறையில பார்த்து வச்சுக்கிடுவோம். நீங்க அமுக்கி வச்சுக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் தே, இருந்தாலும் சொல்லுதேன். எதே என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல தே, பேக்க பத்திரமா கொண்டு போயிட்டு கொண்டு வான்னு சொன்னேன். அவ கொண்டு வருவா, வராம போவா. அவன் அண்ணங்காரன் எடுத்து வச்சிருக்கான், அவன் எடுத்துட்டு போறா. உனக்கு என்ன? எனக்கு என்ன, இது வரைக்கும் எல்லாம் போச்சு, இதுவும் போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க போறேன், அவ்வளவுதானே. என் மாவா ஊருக்கு போறாள. இப்படி நம்ம நாத்தனாக்காரி நேத்து வந்துட்டு இன்னைக்கே ஊருக்கு போறாள. ஒரு 2 நாள் இருக்க சொல்லுமே, அப்படின்லாம் உன் வாயில வராத. எதுக்கு வழியில வர ஓனர் தூக்கி தலையில வைக்கா? என்னது? ஒன்னும் இல்லத்தே, என்னத்தையே புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா வரும்போது மீனா கிட்ட எத்தனை தண்ணி பேக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. என்னத்தே ஒத்தையில வர பத்தியில, அதனால பேக்கெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. இப்போ அவோ உங்க மவன் கூட போறாவுல, அதனால அவோ பேக்க தூக்கிக்கிடுவாவோ. ஆமா அப்படித்தான். இப்ப என்ன? ஒன்னும் இல்லத்தே, போக ஒன்னும் இல்லாம தான் போகுது. இங்க பாரு, என் மாவா ஊருக்கு போற நேரத்துல என்கிட்ட எம்ம திழுத்துக்கிட்டு இருக்காத பாத்துக்கோ. எம்மா விடுமா, நான் போயிட்டு வரேன். நீ யார் ஆயிட்டு இருக்கு? சரி மக்களே, போயிட்டு எனக்கு போன் போடணுமா? சரிம்மா.
நீ போன் பண்ணுவேன்னு அம்மா போனை கையில வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். சரியா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு எட்டு அம்மைக்கு போன் போட்டு பேச. என்னம்மா உன் குரலை கேட்டாதான் அம்மைக்கு நிம்மதியா இருக்கும். சரிம்மா, போன் பண்ணியே. ஏமா நேராயிட்டு மணி 4:55 சட்டுன்னு போகணும். மீனம்மா போமாம்மா. ம், போவோம் நீ. எம்மா போயிட்டு வரேன். மைனியோ போயிட்டு வரேன். எங்க அம்மையை நல்லா பாத்துக்கிடுங்க. ஆ சரி மீனா, நீ நல்லபடியாக போயிட்டு வா, நான் பார்த்துக்கிடுதேன். மீனம்மா நீ போய் வண்டியில உட்காரு, அண்ணன் பேக்க தூக்கிட்டு வரேன். ம் இந்த ஆள் தான் முதல்ல பேக் எடுத்துக்கோன்னு சொல்லவே செஞ்சிருப்பாரு. நம்ம பொண்டாட்டிக்காரி ஆசைப்பட்டு வாங்கின பேக்கில்ல, அதைவா கொண்டு போறாள். இதையாவது வாங்கி வைப்போம்னு இந்த ஆளுக்கு தோணுதா பாரு. கெட்டனவே சரி இருந்தா நம்ம ஏன் அவ்வளோ சங்கடப்பட போறோம்? அது சரியில்லாம தானே இந்த சீரழிவு நமக்கு. ஒரு பேக்குக்கு கூட விதியத்த வாழ்க்கையா போயிட்டு. இம்மா வாரேன்னு. பார்த்து போயிட்டு வாமுக்கா. என் பிள்ளை பாம்போல போறா. பாவி பர்பிள் கலர் பேக் எடுத்துட்டுலாம் போறா. அவ்வளோதான், இனி அந்த பேக் நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாது. முடிச்சு விட்டா போ. இந்த பையன் தலையில கை வச்சுட்டு படுத்து கிடக்கான். எங்கேயோ வெளியில போனோம்னு போனான். போயிட்டு வந்ததுலேருந்து தலையை கை வச்சுட்டு ஒரு மாதிரி கவுந்து கிடக்கான். சிவா, என்னம்மா? ஏன்பா தலையா வலிக்கு? இல்லம்மா ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். பிறகு ஏம்ல தலையில கை வச்சுட்டு ஒரு மாதிரி படுத்து கிடக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நேற்று நைட்டு பூரா ரொம்ப நேரம் லேப்டாப்பில் உட்காந்துருந்தேன் பற்றியா, அதான் கண் ஒரு மாதிரி காந்துது. என்னதாச்சும் குளியம்ல சொன்னா கேக்கியா? இந்த லேப்டாப்ல உட்காந்தே இருக்குது, எப்போ பார்த்தாலும் போன நோண்டுது, ராத்திரி பூரா முழிச்சு கிடக்குது. இது எல்லாமே சூடு. என்ன தேய்ச்சி குளிக்க சொன்னா இப்போ உள்ள பிள்ளைகள் யார் செய்திய? நல்லா சூட்டு அமர்த்தும். அதுன்னா என்னைய தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சேன்னு வைங்க, நல்லா தெம்பா இருக்கும் உடம்புக்கு அடுத்த நாள் வேலை பார்க்கறதுக்கு. எங்க என்னைய கண்டாலே ஓடுதிய நீ? கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துட்டு வந்து தலையில தேய்க்கம்ல, ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிக்கியா? ஏன்டாம்மா, நான் காலையில் தானே குளித்தேன். ஏன் அதனால என்ன? வெயில் தானே அடிக்கி, கூட ஒரு மட்டும் குளிச்சா ஒன்றும் இல்லை. ஏம்மா நாளைக்கு குளிக்கம்மா, சும்மா இரு நீ வேற. சரி, நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு தான் வந்தேன். என்னதுமா? இந்த உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்தியா? ஆமாம், நானும் தான் பொண்ணு பார்த்தேன். அது என்ன செய்யன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம மீனாக்கா இருக்கா பத்தியா, அவ வீட்டு சொந்தத்துல இருந்து ஒரு பொண்ணு அமைத மாதிரி இருக்கு பார்த்துக்கோ. உனக்கு சரியா படுதாப்பா? போய் பொண்ணு பார்த்துட்டு வரட்டுமாண்ணா? சிவா, நான் சொல்றதெல்லாம் காதுல வாங்குறியா இல்லையால? ஏம்மா அலரியா? பிறகு நான் கேனக்கு இருக்கியால, நான் ஒருத்தி புலம்பிக்கிட்டு இருக்கேன், காதுலயே வாங்க மாட்டேங்க சொல்றதே. ஏம்மா நான் நீ சொல்றத கவனிச்சுட்டு தாம்மா இருந்தேன். அப்படியா? கவனிச்சியோ? அப்ப நான் என் போக்குல என்னெல்லாம் செய்யட்டுமா? வா விருப்பமா, நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். சரி, இனி நான் பாத்துக்கிட்டேன். இந்த அம்மா வேற என்ன சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னத்தையுமே கவனிக்கலனா, எதுவுமே கவனிக்கலன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஏசுவா. என்னத்தையும் செஞ்சுட்டு போறா. நம்ம வாழ்க்கையிலையும் விதி இப்படி விளையாடக்கூடாது. எந்த நேரமும் நான் அவளை பார்க்காம இருந்திருக்கணும், பேசாம இருந்திருக்கணும், அவளை நினைக்காம இருந்திருக்கணும். மனசுல உள்ளதை சொல்லலாம்னா நேரம் வைக்க மாட்டுக்க. ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு தடங்கள் தான் வந்துட்டு கிடக்கு. இதுக்கு தான் இந்த லவ்வுக்குனே பண்ணக்கூடாது. மன வேதனையும் கஷ்டமும் தான் மிச்சம். நான் இங்க புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ அங்க எப்படி ஜாலியா இருக்காளோ தெரியல. அப்படி கட்டி? சரி சரி, போன் போட்டோம்னா ஒரு தடவை இங்க போன் போட்டு ஆச்சிட்ட பேசுன்னு சொல்லு. அவனுக்கு முறை பொண்ணு இங்க தான் காத்துக்கிட்டு இருக்கா. ஒரு போன் போட்டு என்கிட்ட பேசிட்டு அவட்ட ஒரு 2 வார்த்தை பேசினா என்ன? இந்த ஆச்சிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எப்படி பேசா பாரு, முறை பொண்ணு குறை பொண்ணுன்னுக்கிட்டு. என்னதான் இருக்கட்டி, இந்த போனை கொடுக்கேன். எட்டி என்ன அத்தை பேசுதா? ஏன் ஆச்சி இப்போ போன் பேச ஆரம்பிச்சா வைக்க மாட்டாவோ? எட்டி பேசு. எத்த நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா, நீ சோமா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் மக்களே. அம்மா அப்பாலாம் கெதியா இருக்காங்களா? நல்லா இருக்கா அத்தை. சரி சரி, அப்பா வந்தோம்னா அத்தை போன் போட்டா பேசினான்னு சொல்லு என்ன? சரித்தே சொல்லியே. நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து தெம்பா இருக்கணும். என்னம்மா நாளைக்கு என் வீட்டுக்கு வரப்போற மருமல்ல நல்லா தெம்பும் திடமா இருக்கணும். சரியா? சரி, ஆச்சி நல்லா பார்த்துக்கோ என்ன? அத்தை இன்னும் 2-3 நாளில் வீட்டுக்கு வருவேன். சரித்தே வாங்க. நான் ஆச்சிட்ட கொடுக்கட்டாத்தே? கொடும்மாலோ. சொல்லிட்டி? சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோ. நான் பேரவை கூப்பிடுதேண்ணே. சரி மக்கா, அடுத்த தடவை நம்ம பேரை வந்துட்டோம்னு வைக்க, அவனை ஒரு வார்த்தை வட்ட பேச சொல்லி என்ன? பிள்ளையில பார்த்ததும் இல்லை பேசதும் இல்லை, ரொம்ப நாள் அது பத்தியா? சரிம்மா சொல்லியேன். அவன் பேரையும் ரொம்ப கூச்சப்படுதான், அதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. வயசு பையன் தானே டி, கூச்சம்லாம் இருக்கத்தான் செய்யும். நீ தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம மாமாவா பேசுறதுல தப்பு இல்லை மோனே அப்படின்னு நீ சொல்லி கொடு. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நாள் அவனும் வீட்டுக்கு வருவான். வரும்போது அவனை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னா? சரி டி, நீயே கட் பண்ணிடு. அம்மைக்கு இங்கே எந்த பட்டனும் வவ தெரியாது, நீயே அமர்த்திடு. சரிம்மா. யாச்சி என்ன மக்களே, யாச்சி லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பேசாம நீ மட்டும் பேசிட்டு வையேன்.
என்கிட்ட ஏன் தார? அவ ஒழுங்கா பேசவளா? வீட்டுக்கு வர போறாவாங்கவோ மருமவாங்கவோ எனக்கு எரிச்சலா வருது. எரிச்சலா வருதா? ஏட்டி அவ தான் நாளைக்கு உனக்கு மாமியா, அவ வீட்டுக்கு தான் நீ போற. இன்னும் கொஞ்ச நாள் தாம்டி உன் அத்தாங்காரை மட்டும் நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டான்னு வையேன், அழகா வந்து பொண்ணு கேட்டு உன்னைய கூட்டு போயிருவா வீட்டுக்கு. மகா செத்தா ஆச்சி. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு வீட்டுல. என்னடி நடக்குங்க? யார் உன்ட்ட பொண்ணு பேசினா? யார் மருமோல வர போறா? அது இதுன்னு சொன்னா உங்ககிட்ட இப்போ எம்மா நம்ம செய்யாத தான் பேசினாவோ. என்னம்மா அவளுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிட்டு வச்சுட்டாவோ. நான் வரையில நீ வேற ஏதோ இல்லாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா, வீட்டுக்கு மருமோல வரப்போற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏவளே என்ன ஒரே அடியா என் பேத்தையை மிரட்டிக்கிட்டு இருக்க? அவ வீட்டுக்கு தானே இவ மருமோல போறா, அதைத்தான் என் மாவா சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன தப்பு? எது உங்க மாவா வீட்டுக்கு என் மாவளை நான் கல்யாணம் பண்ணி அனுப்பணுமா? நல்ல கதையா இருக்க. இந்த வீட்டுல நான் வாக்கப்பட்டு சீரஞ்சது பத்தாது, என் பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அவளுக்காண்டி மண்டாடி நிக்கணுமோ? அப்படி என்னது நீ கஷ்டப்பட்டு கிழிச்சிட்டா? ஒரு ராட்சசியோட நான் தினம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்க மவாக்காரி என்னையவே வச்சு பார்க்க மாட்டா, வறுத்து எடுத்துருவா வேலை பார்க்க சொல்லி. இனி என் பிள்ளை குறுக்கெலும்பு உடைக்கிறதுக்கு அவ வீட்டு கட்டி கொடுத்து, அதெல்லாம் உங்க சொந்தம்லாம் உங்களோட முடியட்டும். என் பிள்ளைக்கு நான் வெளியில மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துக்கிடுவேன். அதை நீ மட்டும் எப்படி முடிவு பண்ணலாம்? நான் இருக்கேன், என் மாவன் இருக்கான், அதுக்கு அடுத்து நம்பி நீ யாரு சொன்னா? என் பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி அவளை இது வரைக்கும் பார்க்கறதுன்னா தாய்க்கு அப்புறம் தான் எவானாலும், ஆட்சியா இருந்தாலும் சரி அப்பனா இருந்தாலும் சரி. நான் எடுக்கதான் என் பிள்ளை வாழ்க்கையில முடிவு. தேவையில்லாம என் மவ வாழ்க்கையில தலையிட்டு வீணா மரியாதை பெறாம சொல்லிட்டேன். இது வரைக்கும் என்ன சண்டை போட்டாலும் வாங்க பொங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீ வேற எதுவும் பேச வச்சிடாதிய. என்னத்தி செய்வ? அடிச்சு நொறுக்கிடுவியா நீ? நடக்கட்டும், இந்த விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாது. கல்யாண பேச்சுன்னு எடுத்தாலே கடுப்பா இருக்கு. இவங்களுக்கு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன். காலையில் அவங்க ஃபோன் பண்ணி அதை அம்மா எடுத்து பேசியிருப்பான்னு நினைக்கேன். என்ன பேசினாலோ என்ன செஞ்சாலோ தெரியல, கேட்கவும் முடியாது. ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினச்சா கூட பயமாக இருக்குது, யாராவது கேட்டுருவாங்களோ என்ன ஏதுன்னு. கடையில் வச்சாவது பேசணும்னு பார்த்தா அங்கேயும் அப்பா கூடவே இருந்துட்டாவோ. இனி நைட்டு தான் பேச முடியும். நைட்டு இந்த கிழவி எப்போ தூங்க, நம்ம எப்போ பேச, அதுக்குள்ளே அவோ தூங்கிடுவாவோ. சிறையாக இருக்குப்பா. நான் இந்த அளவுக்கு அவங்கள பற்றி யோசிச்சுட்ருக்கேன். அவள் இந்த அளவுக்கு என்னை பற்றி யோசிப்பாவளாங்கிறது தெரியல. இருந்தாலும் மனசு பூரா எப்போ ஓட்ட பேசன்னு தான் இருக்குது. வீட்டை நினச்சா அதுக்கு மேலே பயமாக இருக்குது. எவ்வளவே யோசிக்க வேண்டியிருக்கு.